ஆறாங்களே பாருங்க. சீரான ஆர்முடுகள் 10 ms-2 ஓய்வில் இருந்து துணிக்கு ஒன்று இயங்குகின்றது. அத்துணிக்கானது 4 செகண்டில் சென்ற தூரம். ஒரு துணிக்க ஓய்வில் இருந்து இயங்குது இல்லையா? ஓய்வில இருந்து 10 ms-2 இயங்குது. 4 செகண்ட்ன்றது 4 செகண்டுக்கும் 3 செகண்டுக்கும் இடையில இருக்கிறது. 4 செகண்ட் எங்க தூரம்? இப்ப ஒரு செகண்டுக்கு 10 கூடும். ஒரு செகண்டுக்கு 10 கூடுதுன்னா 3 செகண்ட்ல 30 மீட்டர்/செகண்ட். 4 செகண்ட்ல இன்னொரு 10 கூடு 40 மீட்டர்/செகண்ட். அப்ப இதுக்குள்ள சராசரி வேகம் என்ன? 3 செகண்ட்ல 30, 4 செகண்ட்ல 40. அப்ப சராசரி வேகம் என்ன? 35. என்ன ரெண்டையும் கூட்டி 2 பிரிக்கிறானே, சராசரி வேகம் 35. அப்படின்னா ஒரு செகண்ட்ல 35 மீட்டர் போகும். அப்ப 4 செகண்ட்ல எங்க தூரம் எவ்வளவு? 35 மீட்டர். ஒரு செகண்ட்ல 35 மீட்டர் போகும்ன்றபடியா இது 4வது விடை. சோ 6ஆம் கேள்விக்கு 4வது விடை. ரைட். 7ஆம் கேள்வி பாருங்க. என்னவாம்? எச்சியரத்திலிருந்து சுயாதீனமாக விழும் பந்தொன்று வழித்தடையை புறக்கணித்து தரையை அடையெடுக்கும் நேரம். எச்சியரத்திலிருந்து விழ வர்றீங்க. எச்சியரத்திலிருந்து விழவிட்டா இது தரைக்கு வந்து சேர்றதுக்கு எடுக்கிற நேரம் கேட்கிற நேரம் தானே காணோடும். எப்படி காணுவீங்கள்? எச்சியரத்துக்கு வர்றார், நீங்க சமன்பாடையே போடலாம். S=2t + ½ ஏன் இடப்பெயர்ச்சி h, ஆரம்பம் 0, அரை தர ஆர்முடுகள் gt வரும். சரி, இங்க வைக்கினா 2h/g = t வருது. அவ t சமன் என்ன? √2h/g. அப்ப தரையடைக்கிற நேரம் √2h/g 3வது விடை. அடுத்த கேள்வி பாருங்க. 8ஆம் கேள்வி. வழித்தடையை புறக்கணித்து கட்டிடம் ஒன்றில் இருந்து ஜூனோட் கதியுடன் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி எறியப்பட்ட கல்லொன்றின் இயக்கத்துக்குரிய வேக நேர வரைவு வரை. இப்ப கட்டிடத்துல இருந்து ஒரு கதியோட எறிஞ்சா அதுவும் புவிப்பார் முடுவலோட விழும். சீரான ஆர்முடுவல் தானே. இப்ப என்ன கேட்கிறார்? வேக நேர வரைவு கேட்கிறார். என்ன நடக்கும்? ஆரம்ப வேகம் ஒன்று இருக்குது. தொடர்ந்து சீரா கூடும். ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 பார்த்தா சீரா கூடிக்கொண்டு போங்க வேகம். அப்ப எப்படி தரும் பாரு. எத்தனாவது விடை? 3வது விடை. பாருங்க. என்னவா? கீழுள்ள படங்களில் P, Q விசைகள் அவற்றின் பருமனில் அளவுடைக்கேற்ப வரையப்பட்டுள்ளன. இவற்றின் விளையுள் ஆறினை திறம்பட வகை குறிக்கும் படம். PQ என்ற விசைகள் தந்திருக்கு, பருமனில் அளவுடைக்கேற்ப வரையப்பட்டுள்ளன. அப்ப நீங்க படத்துல கீறி பார்க்கணும். எப்படி இப்படி இருக்கு ஒரு P, அடுத்த Q இப்படி இருக்குது. இப்ப விளைவுல என்ன வரும்? இணைகரத்தை பூர்த்தி செய்தால் சமூலை விட்டு. அப்ப நீங்க இணையத்தை பூர்த்தி செய்து பார்க்கணும். இது இவ்வளவு பெருசா வரணுமா? ஆனா தந்திருக்கிறது இந்த அளவு நிலத்தோடு நீ பாடி இருக்க.
அப்ப பிள்ளைதானே. முழு நீளத்துக்கு வரணும், சின்ன நீளத்தோட நிப்பாட்டிட்டார், அப்ப அது பிள்ளை இல்லையா? முதலாவது பிள்ளை. ரெண்டாவது, ரெண்டாவதுல எப்படி வரணும்? ஒண்ணு கொண்டு செங்குதா இருக்குது பிஎன்கியூக்கும். இப்ப இதுக்கு செவ்வகத்தை பூர்த்தி செய்வீங்க, மூளை விட்டு அது வருதோ, அது நீங்க கீறி பார்த்தா தான் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா கியூ கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தந்திருக்கிற படத்துல இங்க இருக்குது கியூ. நீங்க இதை செங்குத்தா நீட்டி பாருங்க, கியூ கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப இங்க நின்று இங்க வரணும் ஆர், அதுல லைட்டா பிழைக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த மூன்றாவது படத்துல கியூ இப்படி இருக்கு, பி இப்படி இருக்குது. விளைவுகள் இப்படிதான் வரணும். இவ்வளவுதான் ஆர், ஆர் வந்து இங்க பெருசா இருக்குது. மூன்றாவது படத்துல பெருசா இருக்குது ஆர், இது இங்க நீட்டி இருக்க, அப்ப அதுவும் பிழை. நாலாவது படத்துல கியூ இங்க இருக்குது, பி இங்க இருக்குது. அதன் விளைவுகள் இப்படி வரணும். அது கிட்டத்தட்ட சரி மாதிரி இருக்குது இல்லையா? அது சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நாலாவது ஓகே. நீங்க கீறி பாத்தீங்கன்னா தான் தெரியும். நான் சும்மா கண்மட்டத்துக்கு சொல்றேன், சரி போல. அஞ்சாவது படத்துல, அஞ்சாவது படமும் கண்மட்டத்துக்கு தெரிய மாதிரி தெரியுது. நீங்க கீறி பாத்தீங்கன்னா தான் தெரியும் சரியா மூளை விட்டு வருதான்னு. மூளை விட்டு நல்லா நீட்டா வரணும். நீட்டா தான் வந்திருக்காரு, ஆனா அந்த அளவு நீளத்துக்கு போகுமான்னு தெரியல. நீங்க சூட்ல கீறி பார்த்துட்டு வருமா இல்லையான்னு போடுவீங்க. ஏன்னா எனக்கு இப்படி பாக்கைகள் வருது இல்லைங்க, இது ரெண்டையும் இணைச்ச இது அறுவாது. இதே அளவு நீளத்துக்கு இங்க அழகி போடும், அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ரைட், இல்லை கீறி தான் பார்க்கணும். ரூலர் வச்சு கீறணும் இல்லையா? அஞ்சாவது வராது. அப்ப இதை விட நாலாவது விட, அப்ப இருக்கிறதுக்குள்ள பொருத்தமான நாலாவது விட. ரைட், 10ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? பீக்கம கியூ என்ற துணிக்கைகள் நேர்கோடு ஒன்றின் வழியே ஒன்று ஒன்று நோக்கி சீரான கதிகளுடன் இயங்கும் போது ஒவ்வொரு செகண்டிலும் இவை 7 மீட்டரினால் ஒன்று ஒன்று நோக்கி நெருங்குகின்றன. பின் இவை இரண்டும் நேர்கோடு வழியே தமது முந்திய கதிகளுடன் ஒரே திசையில் அசையும் போது ஒவ்வொரு செகண்டிலும் 3 மீட்டரினால் ஒன்றிலிருந்து ஒன்று விலத்தி அசைகின்றன. எனின் பீனதும் கியூவினதும் கதிகள். இப்ப என்னவாம்? நேர்கோடு ஒன்றின் வழியே ஒன்றை ஒன்று நோக்கி சீரான கதிகளோடு இயங்குது. இப்ப இதுக்கு V1 வைக்கிறேன், மற்றவர் V2. நோக்கி அங்கேக்க 7 மீட்டர், ஒவ்வொரு செகண்டுக்கும் 7 மீட்டர்னால நெருங்கிடுவான். இப்ப இவர் சார்பா இது பி, இது கியூ. கியூ சார்பா பி என்ன நிக்கிறார். கியூ சார்பான இவற்று V1 பிளஸ் V2. V1 பிளஸ் V2 என்ன? ஒரு செகண்டுக்கு V1 பிளஸ் V2 தூரம் முன்னுக்கு போவார். அப்ப அதான் நெருங்கின அளவு. அவர் நிக்க இவர் எவ்வளவு தூரம் போறாரோ அதான் நெருங்கின அளவு. அப்ப அந்த V1 பிளஸ் V2 தான் உள்ள 7 மீட்டர். நெருங்குற அளவு 7 மீட்டர். V1 பிளஸ் V2 7. இவர் என்ன சொல்றார்? அவை இரண்டும் முந்திய கதிகளுடன் ஒரே திசையில் அசையும். இவர் V1,
இவர் வீட்டு ஒரே திசையில எங்க இருக்க ஒவ்வொரு செகண்ட்லும் 3 மீட்டர்னால் ஒன்று ஒன்று விலத்திய செய்கின்றன. என்ன ஒன்று ஒவ்வொரு செகண்ட்லும் 3 மீட்டர்னால் விலத்தியாங்க. அப்ப என்ன இவர் நிப்பாட்டுவோம். இவர் நிப்பாட்ட வி வண்டிங்க கொடுக்குவாங்க. இவருக்கு வி வண்டிங்க. அப்ப இவர் விலத்தி போகணும். அப்ப இங்கால போறது 3 மீட்டர் ஒரு செகண்ட். அப்ப அந்த திசையில வேகம் பெருசு v2 மைனஸ் v1 அந்த வேகம். சோ அங்க அங்கால போகணும் வேண்டா அது 3 மீட்டர். சோ நெருங்கி இருக்கணும் வேண்டா v1 மைனஸ் v2 விலத்தி இருக்கணும் வேண்டா v2 மைனஸ் v1 அங்கால போயிருக்கும் இல்லையா? இப்ப ஒன்னே நினை கூட்டுங்க. சாம்பார் ஒன்னே நினை கூட்டினா v1 போயிடும். 2v2 சமன் 10. அப்ப v2 எவ்வளவு 5. அப்ப v1 எவ்வளவு என் கூட்டில 7 வரணும். அப்ப 5 2 4வது. ஓகேயா? பாருங்க கிடைப்பாதையில் 20 மீட்டர் பெர் செகண்ட் மாறா கதியுடன் இயங்கும் திறந்த வாகனம் ஒன்றிலிருந்து ஓர் எரிபடையானது வாகனம் 120 மீட்டர் தூரம் சென்றதும் மீண்டும் அதனுள் விழுவதற்கு கிடையுடன் சுடப்பட வேண்டிய கோணமும் சுடும் கதியும். இப்ப இது ஒரு வாகனம். இப்ப இதுல இருந்து ஒரு எரிபடை சுடப்படுது. இது இயங்குது. இதுல இருந்து ஒரு எரிபடை சுடப்படுது. அது திருப்பி வாகனத்துக்கு வந்து விழுது. எவ்வளவு தூரம் போனோம்னா வாகனம் 120 மீட்டர் தூரம் போனோம்னா அதுக்கே வந்து விழுது. அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும் இப்படி அறிய பாதையில எங்க அப்ப உங்களுக்கு தெரியும். வண்டியின் கதி அதுக்கு இருக்கும். வண்டியின் கதி அதுக்கு இருந்தா தான் அவரும் பீவேகத்தோட வந்து சேருவார். என் கிடைவேகம் மாறாதெல்லோ. அப்ப இந்த பந்தின் கிடைவேகம் பி இருக்கும். அது நோமலா வண்டி இயங்கி கொண்டிருக்க அந்த கிடைவேகம் இருக்கு. அப்ப அந்த கிடைவேகத்தை மாத்தாம அறியணும்டா என்ன செய்யணும்? நான் வண்டி சார்பா செங்குத்தா அறியும். வண்டி சார்பா செங்குத்தா சுடுவோம். அவன் நான் செங்குத்தா ஒரு வேகத்தை கொடுத்தேன்டா இந்த கிடைவேகம் இருந்தோட இருக்கு. அப்ப நிலைக்குத்தாம ஒரு வேகம் இருக்கணும், கிடையாம ஒரு வேகம் இருக்கும். அப்ப இந்த கிடைவேகம் என்ன வண்டியில கதை அது 20. இப்ப இந்த குண்டை எந்த திசையில சுடணும்? நான் சுட வேண்டியது செங்குத்தாதான். ஏன் கிடை திசையில இருக்கிற வேகத்தை மாத்தக்கூடாது. அப்ப நான் செங்குத்தா சுட்டா தான் அந்த கிடைவேகம் வண்டியின் வேகம் தொடர்ந்து இருந்தோட இருக்கு. அப்ப எப்படி சுடணும்? செங்குத்தா சுடணும். கிடையோட 90 பாகை அமைக்கிற திசையில சுடணும். இனி சுடப்படும் கதி என்ன கதியோட சுடுறேன்னு கேட்டா இவர் மேல போயிட்டு கீழே வர்றாருல்ல. எவ்வளவு நேரம்? 120 மீட்டர் போறார் 20 மீட்டர் per செகண்ட். அப்ப இந்த வண்டி இங்க இருந்து இங்க போ 6 செகண்ட். அப்ப இந்த எரிபடை மேலே போயிட்டு கீழே வர எவ்வளவு நேரம்? 6 செகண்ட் இல்லையா? 6 செகண்ட்ல இங்க வந்து சேர்றார். இப்ப மேல போறது என்ன? மேல போறதுக்கு 3 செகண்ட். ஏன் சமைச்சிருப்பேன் மேல போக 3 செகண்ட் திருப்பி வர 3 செகண்ட். அதிவியர் புள்ளியில வேகம் 0. டேய் 3 செகண்ட்ல வேகம் 0 ஆகணும். உங்களுக்கு தெரியும் புவியீர் பார்ப்புகள் 10. அப்ப ஒரு செகண்டுக்கு 10 குறையும். 3 செகண்ட்ல 0 ஆகணும் முதல்ல என்ன இருந்திருக்கணும்? அப்ப நான் இப்ப எப்படி சொல்லணும்? வண்டி சார்பா இல்லையா 90 பாகையில 30 மீட்டர் per செகண்ட்ல சொல்லுவோம்.
ரைட். அப்ப இந்த குண்ட சுடுற கதின்னு தான் கேட்டு கிடைக்கிறார். சுடப்பட வேண்டிய கோணமும் சுடும் கதியும். இதுல வேற என்னதை மென்ஷன் பண்ணல? எது சார்பா, பூமி சார்பா கேட்கிறாரா வண்டி சார்பா கேட்கிறாரான்னு மென்ஷன் பண்ண. அப்ப மீண்டும் வண்டியினுள் விழுவதற்கு கிடையுடன் சுடப்பட வேண்டிய கோணமும் சுடும் கதியும் முறையே பேக்கெட்டுக்குள்ள போட்டு கொள்ளுவோம். வண்டி சார்பா அதுதான் விட இருக்குது. சோ வண்டி சார்பா 90 பாகையில சுடணும் 30 மீது. ஏன் பூமி சார்பாண்ட இது? பூமி சார்பாண்ட இதுதான் வெளியங்கிறதா திசை இல்ல. ஆனா எரிய வேண்டிய திசைண்டேங்க இது தானா கிடைக்கிறது. நீங்க கொடுக்க வேண்டியது 30 தான். அப்ப செங்குத்தா சுடணும் 30ஓட சுடணும். அப்படி அப்படி பாத்துறதால வண்டி சார்பாண்டு கேட்காட்டிக்கும் இதைத்தான் கொடுக்கணும் என்று வருது. ஏன் இந்த இந்த வி வந்து வண்டி இந்த வேகம் அதுக்கு இருந்தோண்டே இருக்கு. அது நீங்க சுட முதலும் அது இருந்தோண்டே இருக்கும். நீங்க வேற திசையில இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த வேகத்தை மாத்திடும். அப்ப நீங்க எப்பவுமே சுடக்கு என்ன செய்யணும்? வண்டி சார்பா செங்குத்தா சுடணும் 30 செகண்ட். ஓகே தானே? அப்ப இல்ல உண்மையா வண்டி சார்பான்னு மென்ஷன் பண்ணி இருந்தா நல்லது. அது சுடப்பட வேண்டியன்னு சொல்லிட்டாரானே. சுடப்பட வேண்டிய என்னபடியே வண்டி சார்பா தான் சொல்லணும். செங்குத்தா 30. இல்ல பூமி சார்பாங்கிற கதை என்ன வந்திருக்கு? சோ 30க்கும் 20க்கும் விளைவுகள் காணணும். அது ருட்டில வரும் ஒழுங்கான நம்பர் வராது. அப்படி ஒரு ஆன்சர் இல்ல. அதனால இதுதான் எத்தனையாவது விடை? 5வது. அடுத்தது 12 என்னவா? உரு ஒன்றில் M1 M2 திணிவுகள் ஈர்க்கப்பட முடியாத அழுத்தமான லேசான கப்பியின் மேலாக செல்லும் இழையொன்றில் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. இல்லையா? ஒரு கப்பியில தொங்குது. M1 திணிவு M2 திணிவு. இது உருவாகும். என்ன சொல்றார்? உரு 2ல் சுயாதீன உடல் ஒன்றின் வரிப்படம் காட்டப்பட்டுள்ளது. அப்ப அது சுயாதீன விசை வரிப்படத்தை காட்டுது. எப்படி? இதுல F1 F2 F3 F4. சுயாதீன விசை வரிப்படம் காட்டியிருக்காரு. ஓகே. இப்ப F2 என்பது இழையினால் M2வில் உயர்த்தப்படும் விசை ஆகும். F2 என்றது என்ன? இந்த திணிவுல விசை நார்மலா நாங்க இதுல குறிக்கிற விஷயத்து இந்த ஃபுல் சிஸ்டத்திலையும் குறிக்கிறது கைத்துல உள்ள விசையை குறிக்க மாட்டோம். அந்த பொருட்கள்ல ஒளிப்பெற விஷயத்தான் குறிச்சிருப்போம். அப்ப இந்த F2 என்ன சாமான்? இந்த பொருளை பிடிச்சிருக்கிற விசை. அப்ப இழை M2 திணிவுல பிரயோகிக்கிற விசை உயர்த்தப்படும் விசையாகும். சரி, A கூட்டு சரி. B கூட்ட பாருங்க. F3 என்பது இழையினால் கப்பியில் உயர்த்தப்படும் விசையாகும். F3ங்க. இந்த F3 என்றது கப்பிய பிடிச்சிருக்குது. அப்ப அதுக்கும் சரி. சி. F3 என்பது F1 மறுதாக்கம் ஆகும். F1 மறுதாக்கம் F4 F3 இங்க இருக்கு F3, அங்க இருக்கு F4.
ரெண்டும் F3 இருக்குது. ஒன் F3 ஒன் F4. F1 மறுதாக்கம் F3 F1 மறுதாக்கம் அங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். அது குறிச்சு இல்ல. கயிறு M1 புடிச்சிருக்க M1 கைத்த புடிச்சிருக்கு. அதுதான் தாக்க மறுதாக்கம். குறிக்கல, அது கைத்துக்குரிய விசை. கயிறு குட்டி எடுக்க குட்டி கைத்த புடிச்சிருக்கும். இதுல இருந்து தான் தாக்க மறுதாக்கம். அப்ப F3 அது கயிறு கப்பிய புடிச்சிருக்க கப்பி கைத்த புடிச்சிருக்கிற விஷயம் ஒன்று இருக்கும். அதை நாங்க குறிச்சு இல்ல. அதுதான் தாக்க மறுதாக்க ஜோடி. அப்ப F1 F3 தாக்க மறுதாக்க ஜோடி அண்டை இல்லை. அப்ப இதை விட ஏயும் பியும் மட்டும் சரி. ஓகே, இப்ப 13 என்னவா? கரடான சாய்தளம் ஒன்றின் மீது சமநிலையில் உள்ள சுயாதீன உடல் ஒன்று வரிப்படம் ஒன்றை சரியாக காட்டும். இப்ப சாய்தளத்துல சமநிலையில உள்ளதா? இப்ப சாய்தளத்துல ஒரு பொருள் சமநிலையில இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் இது இந்த நிறை எங்க இருக்கும், இது என்ன நடுப்புள்ளி. நடு இங்க இருக்கு சமச்சீரச்சுல. இந்த நடுப்புள்ளில நிறை இருக்கு. எம்ஜி நிலைக்குதான் இருக்கு. உராய் விசை இந்த அடித்தளத்திலே இருக்கு. உராய் விசை அடுத்த என்ன விசை? செவன் மரதாக்கம். இந்த 3 விசை மட்டும் தானே எம்ஜி எஃப் ஆர். 3 விசையில சமநிலையின்படி எம்ஜி இங்க இருக்குது, எஃப் இங்க இருக்குது. இது ரெண்டும் இங்க சந்திச்சால் ஆர் வந்து அப்ப நடுவுக்கு கீழுக்கா வரணுமா? நடுப்புள்ளிக்கு கீழே வந்ததான் 3 ஒரு புள்ளியில சந்திக்கும். அப்ப எந்த விடை சரி? எஃப் வந்து மேலையும் இருக்கணும் எல்லாம். அப்ப 4வது விடை. பதினாலாம் கேள்வி பாரு. என்னவா? 1500 கிலோகிராம் திணிவுடைய ஒரு மோட்டார் வண்டி கிடையான பாதையில் 15 மீட்டர் பெர் செகண்ட் என்ற மாறா கதியுடன் இயங்கும் போது பாதையினால் வழங்கப்படும் தடை விசை 5 நியூட்டன் பெர் கிலோகிராம் எனின் மோட்டார் வண்டியின் வேலை என்னவா? ஒரு மோட்டார் வண்டி என்ன வேகத்தில் இயங்குது? 15 மீட்டர் பெர் செகண்ட் கதியோட மாறா வேகத்தில் இயங்குது. இப்ப இதுக்கு என்ஜின் ஒரு விசையை கொடுக்கணும். அதே நேரம் தடை விசை இருக்கு. தடை விசை எவ்வளவாம்? 5 நியூட்டன் பெர் கிலோகிராம். 1 கிலோகிராமுக்கு 5 நியூட்டன். வண்டின்னு 1500 கிலோகிராமே. அப்ப என்ன தடை விசை? 5 தர எம் வந்து 1500. அப்ப 7500 நியூட்டன் விசை தடை விசை. அப்ப என்ஜின் கொடுக்கிற விசையம் என்னவா இருக்கணும்? 7500 நியூட்டன் இருக்கணும். ஏன் அப்பதான் தடை விசையம் என்ஜின் கொடுக்கிற விசையம் மாறாவ தெரியுங்க. அப்ப இது ஓகே தானே? இனி வண்டிന്റെ வலுதான் கேட்கிறார். இது மாறாவ தெரியுங்குது. அப்ப என்ன போடலாம்? விசை தரவு விசை என்ன? 7500 தர 15. எவ்வளவு பெருக்கினா 0 0 75 தர 15. 10 பெருக்கினீங்கன்னா 750. 5 பெருக்கினா 10 பெருக்கினா 750, 5 பெருக்கினா அது அறுவாசி 375. 5 12 உண்டு 11. 112,500 வாட் முதலாவது. ஓகே, என்ன தடை விசை என்ஜின் கொடுக்கிற விசைக்கு சமனா இருக்கணும். அப்பதான் மாறாக்கதியிலே இருக்கும். 15 பாருங்க.
வாகனம் ஒன்றின் வேகம் 20 மீட்டர் பெர் செகண்டில் இருந்து 10 மீட்டர் பெர் செகண்டுக்கு சீரான ஆர்முடுகளின் கீழ் 150 மீட்டர் தூரம் இயங்குகின்றது. அமர்முடுகள், சீரான அமர்முடுகள் இங்கு 20 இருந்து 10 குறையுது, 150 மீட்டர் தூரம் இயங்குகின்றது. இவ் அமர்முடுகளுடன் மேலும் எவ்வளவு தூரம் செல்லும்? நான் இதை வீதிக்கு இருக்கிறேன் பாருங்க. முடியாது எப்படி? சீரான அமர்முடுகள் 20 இருந்து 10க்கு 150 மீட்டர். இது 20, இது 10. இந்த ஏரியா 150. 10ல இருந்து பூச்சதுக்கு அதே அளவு நேரம் தான். அப்ப இந்த நேரம் டி என்ன, இந்த நேரமும் டி தான். முதல் 10 குறையுது, திருப்பி இன்னொரு 10 குறைஞ்சா 0. அப்ப இது ஒரு முக்கோணம். இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு? 1, 2, 3. சோ இந்த 3 முக்கோணம் தான் 150. சோ 3 முக்கோணம் 150. ஒரு முக்கோண தூரம் அளவு 50. அதுதான் இது, இந்த ஒரு முக்கோணம். அப்ப மேலும் எவ்வளவு தூரம் போய் ஓய்வடையும்? 50 மீட்டர் தூரம் போய் ஓய்வடையும். அப்ப 3. விளங்குது? இது சீரா அமர்முடுவது 20ல இருந்து 10 குறைஞ்சா 10 குறைஞ்சது, இன்னொரு 10 குறைஞ்சா ஓய்வு. அப்ப சமன் வேக மாற்றம். இதுவும் சமன் என்றா, அதாவது வேக மாற்றம் நேரம் சமன். அப்ப இந்த முக்கோண பரப்புகள் சமன். 3 முக்கோண பரப்பு 150, ஒரு முக்கோண பரப்பு 50. ஓகே.